சம்பளம் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா என்னடா பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது சரி வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை தவா ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் வந்து வஞ்சரம் மீன் குழம்பு மற்றும் வஞ்சரம் மீன் ஃப்ரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு. இது மூணுமே செய்ய போகிறோம். இது மூணுமே நாங்கள் எங்கே வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு வந்து கிளம்பி திருச்சி உறையூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டே இருக்குங்க. ஸோ அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணுங்கிறதுக்காக காலையில் ஒரு 5:30க்கு இந்த காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருந்தால் தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு, இந்த காசிமேடு பட்டணப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட் திருச்சியில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் நாங்கள் வாங்கலாம்னு போகும்போது எக்கச்சக்கமான கடை, பயங்கரமான கூட்டம், ஹோல்சேல் வியாபாரிகளும் சரி, சில்லறையாக வாங்குவவங்களும் சரி, நம்மள மாதிரி பீப்புள்ஸ் போய் வாங்குறாங்களா அவங்களும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஹோல்சேலாக வாங்குறவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க, கடையில் வாங்குறவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அப்படியே பரபரப்பாக இருந்துச்சு. ஒரு 3-4 மணிக்கு வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் வாங்கும்போது ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து எந்த ஃபிஷ்லாம் வாங்கலாம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு 1.5 மணி நேரம் சுற்றிட்டு கடைசியாக வந்து சரி நம்ம ஓகே ரொம்ப நாள் ஆச்சு வஞ்சரம் சாப்பிட்டு, சரி வஞ்சரம் வாங்கிட்டு ஸோ வஞ்சரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறால் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தவா ஃப்ரை பண்ணிடலாம், அப்புறமா வஞ்சரம் மீனில் கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம், அப்புறம் இறால் தூக்கு, அப்புறம் ரசம், அப்புறம் வந்து சாப்பாடு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து நான்வெஜ் மீல்ஸ், அதுவும் ஃபிஷ் ஃப்ரை மீல்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் குழம்பு நம்ம வந்து செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம முன்னாடி ஊற வச்சிடணும், மசாலாலாம் போட்டு ஊற வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வஞ்சரம் உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படியே ரவுண்டாக அப்படியே அழகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வஞ்சரம், சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு நான் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது மசாலா பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் கிடையாது. நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு லெமன் புழிஞ்சு விட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா தடவி அப்படியே வச்சிடலாம், சரிங்களா? ஸோ இந்த மசாலா வந்து நல்லா தடவி மீனில் போட்டு வச்சுட்டோம். ஸோ நல்லா இது ஊறணும், ஒரு 1/2 hour ஊறினா தான் நமக்கு இதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து இது தவா ஃப்ரை பண்ண போகிறதால மசாலா நல்லா உள்ளே இறங்கணும்ல, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மசாலா வந்து கொஞ்சம் நமக்கு உள்ளே அப்படியே இறங்கும். அது நமக்கு சாப்பிடும்போது அந்த ஃபீல் தெரியும், அந்த ஃப்ரை ஆகும் அந்த ஃபீல் நம்ம நல்லா தெரியும். ஓகே, இதை அப்படியே நம்ம மூடி அப்படியே எடுத்து எட்டக்கு வச்சிடலாம். எடுத்துட்டு தண்ணியில் நம்ம ஊற போட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அந்த எரிச்சல் பட்டு கண்ணில் தண்ணி வராது. ஸோ அதனால் வெங்காயத்தை வந்து மோஸ்ட்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ நமக்கு வந்து வெந்தயம், ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நமக்கு வெந்தயம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெந்தயம் கருகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆனியன் போட்டுடணும். பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லாவே இருக்கும். மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயும் அந்த வதக்கிற விதம் தான். ஸோ இல்லை சும்மா ஒரு 2 நம்பர் கருவேப்பிலை போட்டுங்க. இந்த வீடியோட இறுதியில் வந்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ஐயோ இவ்வளோ சிம்பிளாக மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. நம்ம சமைக்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஒரு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே சாப்பிட்லாம். எல்லாம் ஒரே ஃபார்மெட் தாங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அதில் காய் போட்டிங்கன்னா சாம்பார், இதுவே மீன் போட்டிங்கன்னா மீன் குழம்பு. காய் போட்டு பருப்பு போட்டால் சாம்பார், காய் பருப்பு போடாமல் அதே தான் புளியும் சேர்க்க போகிறோம். மீன் போட்டோம்னா மீன் குழம்பு, சிக்கன் போட்டோம்னா சிக்கன் கிரேவி. என்னோடய ஆன்ட்டி வந்து அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மீன் குழம்பு செஞ்சு இப்போ போடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா மீன் குழம்பு செய்வாங்க. எங்கள் அம்மாவும் நல்லா மீன் குழம்பு செய்வாங்க. அதை விட சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி ரொம்ப நல்லா செய்கிறாங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் நம்ம செய்ய முடியாது, நம்மளும் செய்யலாம்ல. ஸோ வீட்டில் இருக்கிற ஆண்களும் நல்லா சமைக்கக்கூடியவங்க தான். ஆனால் யாரும் ட்ரை பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணுறோம். பூண்டு இருக்கும் உரித்தோம் அப்படின்னா. ஸோ அதனால் நல்லா பூண்டு போடுங்க. இருக்கும். ஸோ கல் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கும். உப்பு போட்டாலே தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு நமக்கு. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதாவது மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இல்லாமல் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருந்தால். ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன் போடுவேன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஏன் 3 ஸ்பூன் சொன்னோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஒரு 3 நம்பர் போட்டிருக்கோம். ஸோ பச்சை மிளகா சேர்க்காதவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கிண்டி விடுவோம். கத்திரிக்காய் வச்சுருக்கோம். நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். இது புளி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா 3/4 சொம்புக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போடணும் நம்ம. ஸோ அதை நம்ம அப்படியே பூ போல் அழகாக அப்படியே உள்ளே போடணும். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுரும். எதுவுமே பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு மீன் நல்லா வெந்து குழம்பு நல்லா ஆகி கொதிச்சு ஒரு நல்ல பதத்துக்கு வந்து முடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ராட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அடுத்து வந்து நம்ம இறால் தொக்கு செய்ய போகிறோம். 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேலே பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு அரை கை அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லி எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி. ஸோ அதை அப்படியே மேலே தூவி விட்டு மழை சாரல் போல் அப்படியே தூவி விட்டு
நம்ம வந்து இப்போ அந்த ப்ரான் தொக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்களேன், நல்லா பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ஃபிஷ் வந்து தவா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து எல்லா டிஷ்ஷும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபிஷ் மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். பார்த்தீங்களா, அந்த அந்த ஓட்டை போட்டோன்னே பாருங்கள், உள்ள நல்லா இறங்கியிருக்கு அந்த மசாலா. ஸோ அப்படியே எடுத்து ஒரு பெரிய வாழை இலை போட்டாச்சு, ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற ஸ்டைலில். ஸோ நம்ம செஞ்ச அந்த மீன் குழம்பு, வஞ்சிர மீன் குழம்பு, வஞ்சிர மீன் அப்படியே வஞ்சிர மீன் வறுவல், இறால் தொக்கு அப்படி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த அப்படியே சூப்பராக வந்திருக்குங்க. மீன் அப்படியே களி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. குழம்பு மீன் எப்படி வந்துருக்கு பாருங்க. மாங்காய் போட்டோம்ல, இந்த மாங்காவோடைய புளிப்பு, அப்புறம் கத்திரிக்காயோடைய எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன் குழம்பு. எனக்கு இந்த ஃப்ரை பாருங்கள், நல்லா தவா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு மாதிரி நல்லா தவா ஃப்ரை ஆயிடுச்சு. ஹாப்பியாக இருக்குது, நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டு அது நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இதுவுமே சூப்பர். ஏன்னா எல்லாமே சூப்பர் சொல்லணும்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவ்வளோ அழகாக செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இறால் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய இறால் தான், ஆனால் நல்லா வெந்திருக்கு. அதை நம்ம மசாலா போட்டோம்ல, அது சூப்பராக தெரியுதுங்க. இதுலேயே சாப்பாடை தசைஞ்சு போட்டு அடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விஷால் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஷ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுறதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நாள் சமைச்சோம்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னதான் நம்ம வந்து வீட்டில் சமைச்சா நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இல்லைங்களா? ஸோ மீன் சந்திக்கிறேன். டாடா சி யூ. நான் உங்கள் விஷால். தேங்க்யூ.